காலை நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையிலேயும் உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்கள் இதை செய்கிற அருமையான ஐயா அவர்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்திற்காக செயல்படுகிற பயன்படுகிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். சந்தோஷம் உள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்கள். ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 137 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 137 சங்கீதம் 1-2 வசனங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இந்த 2வது செக்ஷன்ல நாம தியானிக்க போகிற செய்தி ஆவியானவர் வந்தால். சொல்லுங்க, நல்ல சவுண்டா சொல்லுங்க. என்ன தியானிக்க போறோம்? ஆவியானவர் வந்தால். எப்பாவது நீங்க இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆவியானவர் வந்தால், if the Holy Spirit comes. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ண தொடங்குறேன். உலகத்தில் பிரபலமா கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட D.L. மூடி இங்கிலாந்துல பிரசங்கம் பண்ண போறாரு. இங்கிலாந்துல பிரசங்கம் பண்ண போகும்போ ஒரு கூட்டம் ஆட்களை வர கூப்பிட்டாங்க, பேச கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் உள்ள செய்தித்தாளில் வருது, D.L. மூடி இஸ் இன் இங்கிலாந்து. D.L. மூடி எங்க? D.L. மூடி இங்கிலாந்தில். அவ்வளோ பிரபலம். அவர் பிரசங்கம் பண்ண வந்திருக்காரு. ஒரு குரூப் அவர்கிட்ட பேச வருது. பேச வர ஆட்களை வர கூப்பிட்டு சொல்றாங்க, மிஸ்டர் மூடி, பரிசுத்தாவி எல்லாம் கிடையாது, அந்நிய பாஷை எல்லாம் முடிஞ்சு போன சம்பவங்கள், அதெல்லாம் சும்மா. இங்கிலாந்துல வந்திருக்கிறீங்க, ரட்சிப்பை பற்றி பேசிட்டு கிளம்புங்க. இப்போ D.L. மூடிக்கு ஒரு எண்ணம், நான் இதுவரை செஞ்சது சரியா, பைபிள்ல சொல்லி இருக்கிறது சரியா, இல்ல இந்த சின்கிரிட்டிசிசம்காரங்க என்ன கூப்பிட்டு பேசுனது சரியா அப்படின்னு சிந்திச்சுட்டே தூங்க போனாரு. மறுநாள் காலையில பேப்பர் எடுத்து பார்க்கிறாரு. பேப்பர்ல போட்டிருக்கு, D.L. மூடி இஸ் இன் இங்கிலாந்து. D.L. மூடி இங்கிலாந்தில். அன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கிறாரு. பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கும்போ பைபிள்ல சொல்லி இருக்கிறதும் இதுவரை செஞ்ச ஊழியமும் இவங்க சென்னதும் கூட கேட்டு ஒரு பயம் வந்துட்டு அவர் சொன்னாராம், ஆண்டவரை எனக்கு தெரியாது, நாம் வெறும் ஒரு செருப்பு. எனக்கு தெரியாது, நாம் வெறும் ஒரு செருப்பு. உம்முடைய ஆவியானவர் உண்மைன்னா இப்போ அந்த ஆவியானவர் இந்த செருப்பை போட்டுட்டு நடக்கணும். I am just a shoe. If there is Holy Spirit, let the Spirit walk through this sandal. ஆவியானவர் இருப்பது உண்மைன்னா இப்போ இந்த செருப்பை போட்டு நடக்கணும். அப்படியே மேடையில் நின்று சொல்லியிருக்காரு. மேடையில் நின்று சொல்லி கண்ணை மூடி கண்ணை திறக்கல்ல, மைதானம் ஒரு குலுங்குச்சு. அந்த ராத்திரி தொடப்பட்டது 20,000 பேர். மறுநாள் காலை செய்தித்தாள், ஒரு நாளத்துக்கு முந்தி செய்தித்தாளில் வந்தது, D.L. மூடி இங்கிலாந்தில்
தொட்டடுத்த நாள் செய்தித்தாள்ல வருது, பரிசுத்தாவியானவர் இங்கிலாந்தில். கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கினா எப்படி இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தா எப்படி இருக்கும் இல்லையா? சுட்டரிப்பின் ஆவியானவர் இறங்கி வந்தா எப்படி இருக்கும் இல்லையா? 126ஆம் சங்கீதமும் 137ஆம் சங்கீதமும், இந்த ரெண்டு சங்கீதத்துக்குள்ள பேர் என்னன்னா பிரிசன் சாங். பிரிசன் சாங்னா, பிரிசன் சாங்னா ஜெயில கடந்து பாடின பாட்டு. எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் ஜெயிலில் அகப்பட்டாரு. பாளையங்கோட்டை ஜெயிலில் அகப்பட்டாரு. அங்க இருந்து ஒரு லெட்டர் போடுறாரு எனக்கு. சின்ன பாஸ்டர், பக்கம் வண்ணம் இல்லையா, சின்ன பாஸ்டர், எனக்கா ஊக்கமா ஜோம் பண்ணணும். இங்க பயங்கர கொசு. என் மனைவிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லணும். வரும்போ மறக்காம ஒரு பிளாங்கெட் கொண்டு வர சொல்லணும். டார்ச் லைட்டு கொண்டு வர சொல்லணும். டார்ச் லைட்டு, டார்ச் லைட்டுக்குள்ள செல்லு போடண்டாம். ஒரு ஏத்தம்பழத்தை சொருவி கொண்டு வர சொல்லணும். பின்ன அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு சீட்டு போடுவனும். அந்த சீட்டுல பேர் விளக்கு ஊக்கமா ஜபிக்கணும். இதாக ஜெயிலண்டு வாரது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயில கடந்து பாடணும். அதாக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஒரு கிருபையுள்ள தேவ பிள்ளைக்குள்ள வித்தியாசம். சராசரி மனுஷன் பிரச்சனை வந்தா செத்த மீன் போல வெள்ளத்தோட போவான். கிருபை உள்ள தேவ பிள்ளை பிரச்சனை வந்தா உயிருள்ள மீன் போல எதிர்நீச்சல் போடும். ஏன்னா உள்ள இருக்கிறது ஆவியானவர். பாபிலோன் ஆறுகள் 137ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, கேபார் நதி. நதிக்கு கரையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நதிக்கு கரையில உட்கார்ந்து இருக்கும்போ சீயோனை நினைத்து அழுதோம். அங்க பாருங்க, கிண்ணறம் பாத்தீங்களா? கிண்ணறம் எங்க வச்சிருக்கு? பார்த்துட்டு சொல்லுங்க, எங்க வச்சிருக்கு? அலரி செடி. முந்தி கிண்ணறம் இடுப்புலையும் தோள்லையும் பாக்கெட்லையும் எல்லாம் இருந்து இப்ப எங்க இருக்கு? ஒரு காலம் இருந்து தேவ பிள்ளைகளை, ஒரு காலம் இருந்து எங்கோட்டு திரும்பினாலும் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். இப்போ அந்த ஸ்துதி எங்க இருக்கு? இப்போ அந்த ஸ்துதி அலரிச்சு அடிக்க மூட்டல கிடக்கு. ஒன்னும் இல்லாத காலத்துல ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி எல்லாம் கிடைச்சு, எல்லாம் கிடைச்ச பிறகு ஸ்தோத்திரம் எங்க இருக்கு? ஸ்தோத்திரம் வடக்காட்டுல கிடக்கு. கோழி தப்பி தவறி முட்டை போடும். 1வது முட்டைய எங்கேயாவது ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சு போட்டு வைக்கும். இப்ப 2வது அதே இடத்துல முட்டை போட போனப்பதான் தெரியுது, போட்ட முட்டையை எடுக்கவும் வழி இல்லை, 2வது முட்டையை போடக்கும். அதுபோல ஒரு செடி ஆக்கும், அலரி செடி. அந்த செடிக்குள்ள தூக்கி விட்டு ஆராதனை. இனி கை நீட்டி கிண்ணறத்தை எடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும். பாத்தீங்களா? பாத்தீங்களா? முந்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் எவ்வளவு டக்குன்னு வரும். இப்ப பயங்கர கஷ்டப்பட்டாங்க வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இல்ல, கேரளாவில்
முந்தி எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, என் ரட்சகர். இப்போ அதுவும் கூட இருக்கு, இதுவும் இருக்கு. Where is your worship? worship அந்த செடிக்க மேல இருக்குன்னு தோணுது. பண்டு சிங்கத்தை கண்டாலு கிண்ணறம், கரடிய கண்டாலு கிண்ணறம், சவுல கண்டாலு கிண்ணறம், கோலியாத்த கண்டாலு கிண்ணறம். இப்போ கிருபையினால ஒதுக்கமா பொடி ஒண்ணும் படாம வச்சிருக்கேன், அங்க இருக்கு. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். இந்த பகற்காலத்தில் நான் சொல்றேன், இழப்புகள் வரும், வந்து கொண்டிருக்கும். பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டிருக்கும். நெருக்கடிகள் வரும், வந்து கொண்டிருக்கும். ஆராதனையை மட்டும் விடாத, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைதட்டி வாயை திறந்து, ரத்தத்தை போல ஒட்டி இருக்கணும் ஆராதனை, சுவாசத்தை போல ஒட்டி இருக்கணும் ஆராதனை. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா எதுக்காகும் கோவிட் வந்து? எதுக்கு? அமேசான் காடுகள்ல ட்ரெஸ் கூட போடாத ஆட்கள் அங்க வர போச்சு கோவிட். உலகத்தின் மொத்த ராஜ்யங்களுக்கு பூட்டையும் பூட்டி கர்த்தர் தாக்கோலை எடுத்து என்னத்துக்கு பாக்கெட்ல போடணும்? எதுக்கு? 2 காரணங்கள். 2 காரணம். 1, மீனுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ, மனுஷனுக்கு உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல ஆராதனையை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிற ஆட்கள் எத்தனை பேருன்னு அறியணும். நோக்கம் 1. ஆராதனை இல்லைன்னு அறிஞ்ச உடனே வேதனைப்பட்ட எத்தனை பேர் உண்டு? துதிக்க முடியலன்னு அறிஞ்ச உடனே வேதனைப்பட்ட எத்தனை பேர் உண்டு? உயிரே போனாலும் பரவாயில்லை, ஆலயங்கள் திறந்தப்பட்ட நல்லா இருக்குமே அப்படின்னு துடிச்சவங்க எத்தனை பேர் உண்டுன்னு அறியணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்பஸ். நோக்கம் 2, கர்த்தருடைய வருகைக்கு முன்னே அகில உலக சபையை ஒன்று புடமிடணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மொத்த உலகத்தையும் பூட்டி போட்டு தாகமுள்ளவன் எத்தனை பேர் ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. மொத்த உலகத்தையும் பூட்டி போட்டு பரிசுத்தவான்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் வரப்போகிறார். அப்படி பாபிலோன் ஆறுகள் அருகில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதற்குள்ள உள்ள ஒருத்தன், அதுக்கு உள்ள ஒருத்தனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் ஆவிய உனக்குள்ள ஊற்ற போறேன். அவன் கேட்கிற, ஆண்டவரே சரி, உம்முடைய ஆவி எனக்குள்ள ஊற்ற நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? நீ ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. அப்படியா? இல்ல, ஒரு குழந்தைக்காவது என் தமிழ் புரியுது. நீர் உம்முடைய ஆவியை ஊற்ற நான் என்ன பண்ணணும்? கண்டிஷன் 1, கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? பேசுங்க. அந்த கோலியாத்த கல்லெடுத்து எறிஞ்சான் இல்லையா தாவீது? எறிஞ்சான் இல்லையா? அந்த கல் எங்க வீட்டில் இருக்கு. அடுத்த செக்ஷனுக்கு நான் வரும்போது கொண்டு வருவேன். அதனால நீங்க யோசிங்க, வா திறக்கிறது நல்லதா, எறி வாங்குறது நல்லதான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம என்ன நினைப்போம்? கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இறங்கணும்னா நான் அப்படி ரப்பர் பந்து மாதிரி துள்ளி சாடி சவிட்டி நொறுக்கு இல்ல. கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இறங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லுங்க,
பூரண கீழ்ப்படிதல். சொல்லுங்க. அதே பாதி பேரு சொல்லல. சொல்லுங்க. இனி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். சொல்லுங்க. நான் பூரணமா கீழ்ப்படிய கர்த்தர் என்ன சொல்ல போறாரு? கர்த்தர் சிம்பிளா தானே 4 காரியம் சொல்ல போறாரு. கர்த்தர் பயங்கரமா ஒன்னும் சொல்ல மாட்டாரே. கீழ்ப்படிய ஈஸி உள்ள காரியம் தானே சொல்லுவாரு. ஆவியானவர் இறங்கினால் என்ன நடக்கும்னு அறிய ஆவியானவர் இறங்க என்ன செய்யணும்? பூரண கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த இடத்துல நானாயிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின பிறகு என்ன நடந்துன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நாம அரை மணிக்கூருக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்னு பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்த வசனம். ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்கிறாரு. மகனே, பூர்ண கீழ்ப்படிதல்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறேன். ஒன் சைடா கிடக்கணும். என்ன பண்ணணும்? ஒன் சைடா கிடக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்கு. இடது பக்கமாய் ஒரு கழித்து. நான் வேணும்னா இடப்பக்கமா ஒரு கழித்து படுக்கலாம். தூக்கம் வாரது வரை படுக்கலாம். தூங்கின பிறகு கேட்கக்கூடாது. தூங்கின பிறகு கேட்கக்கூடாது. தூங்கின பிறகு சில ஆட்கள் எரும மாடு போல, சில ஆட்கள் செத்த பாம்பு போல. மனுபுத்திரனே, 390 நாள் ஒன் சைடா கிடக்கணும். ஆண்டவரே, 390 நாள் ஒன் சைடா கிடந்தா உடம்புல புண்ணு பிடிக்காதா? வாய்ப்புண்டு. என்ன வாட்டர் பெட்டில போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே, நான் லெப்ட் சைடு ரைட் சைடு தெரியாம திரும்பினா நீ பயப்படா, நான் உன்னை கட்டி வைக்கலாம். முன்னூற்றி நாட்கள் ஒன் சைடா ஒருத்தன் கிடந்தான்னா 2 வாய்ப்பு. ஒன்னு, உங்க ஊர்ல இப்படி சொல்லணுமான்னு தெரியாது, ஒன்னில் இவன் பைத்தியமா இருக்கணும். ஆட்கள் கேட்பனியா அந்த சைடு திரும்பலையா? இல்ல, கர்த்தர் சொன்னாருன்னு உடனே முற்றத்துல வந்து சொல்லணும். லூசுன்னு தோணுது. ஒன்னில் இவன் பைத்தியமா இருக்கணும். இல்ல, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறவனா இருக்கணும். கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மள்ட்ட ஆண்டவர் வேற ஒன்னும் சொல்லல. ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னதுக்கு லெப்ட் சைடு யோசிக்கிறோம், ரைட் சைடு யோசிக்கிறோம், ஃப்ரண்ட் யோசிக்கிறோம், லெப்ட் யோசிக்கிறோம், அண்டர் யோசிக்கிறோம், அப்பர் யோசிக்கிறோம். இதுவரை ஒரு முடிவுக்கு வர முடியல. ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் பேப்டிசம், தண்ணிக்குள்ள இறங்கி முங்கிட்டு கரையேறி வான்னு சொன்னதுக்கு யோசிக்க 10-25 வருஷம் ஆகுது. அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு 390 நாட்கள் ஒன் சைடா கிடக்கணும். அவன் சொல்றான், ஐ ஆம் ரெடி. யார் மேல ஆவியானவர் இறங்குவார் தெரியுமா? கேள்வி கேட்காம கீழ்ப்படிய விருப்பம் உள்ளவர்கள் இந்த கூடாரத்தில் உண்டானா பயங்கர அபிஷேகம் இறங்க போகுது, பயங்கர வல்லமை இறங்க போகுது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி
நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பா, நான் தயாரா இருக்கிறேன். என்ன பார்த்து என்ன சொன்னாலும், என் வாழ்க்கையை பார்த்து என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவன் என்றான் 1 2 275 290. அப்பா, இன்னும் 100 நாள் 310 315 375. ஐயோ, இன்னும் ஒரு 15 நாள் 378. இந்த 21 நாள் உபவாசம் எல்லாம் இருக்கும்போது நாங்க எண்ணுவோம். 18ஆவது நாள் 19 நாள் ஆகும்போ அப்படி ப்ரெஷரா எண்ணுவோம். இன்னும் ஒரு 2 நாள் அவன் என்றான் 378 388. இன்னும் 2 நாள் 389. அல்லேலூயா. 390 சொல்லி முடியல. அடுத்து வந்தாரு, வந்து சொன்னாரு, இனி ரைட் சைடு திரும்புன்னு. ரைட் சைடு திரும்புன்னு சொன்னப்போ ஒரு யோசனை, இது இன்னி 500 600 வல்லோ சொன்னாருன்னா. உடனே அவன் கேட்கிறான், எவ்வளவு நாள்? அடுத்த வசனத்தை போடுங்க. கர்த்தர் சொன்னாரு, வலது பக்கமா திரும்பி 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். கர்த்தருக்கு புத்தி பூர்வமா சிந்திக்கிறவர்களை விட தகப்பன் சொல்றதை அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவை. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்டலெக்சுவலி திங்கிங் பீப்புளை விட கம்ப்ளீட்லி சரண்டரிங் பீப்புள், ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம், வலது கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை பார்த்து என்ன சொன்னாலும், என் வீட்டை பார்த்து என்ன சொன்னாலும், என் வாழ்க்கையை பார்த்து என்ன சொன்னாலும், ஜபிக்கவோ ஆராதிக்கவோ கொடுக்கவோ என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. 390 முடிஞ்சு 40 முடிஞ்சு 40 390 முடிஞ்சப்போ ஒரு பயங்கர ஆனந்தம். ஏன்னா நல்லா படிச்ச ஆட்கள் உண்டு இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னு சொல்லும்போ பயங்கர ஆனந்தம். நமக்கு ஆனந்தம் இருக்காது. ஏன்னா நம்ம எழுதுனது நமக்கு தெரியும். நம்ம ஜபிக்கிற ஆண்டவரே அந்த ரிசல்ட் வராம இருந்தா கொள்ளா இருந்து. அவன் அப்படி ப்ரெஷரோட செய்தான். 40 முடிஞ்ச உடனே அவனுக்கு பயங்கர ஆனந்தம். கர்த்தர் சொல்றதை செஞ்சு முடிச்சா கோடிக்கணக்கில் பணம் இருப்பதை விட ஒரு ஆனந்தம். அனுபவம் உள்ள ஆட்கள் உண்டு. கை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. அதை முடிச்சுட்டேன். முடிச்ச உடனே கர்த்தர் சொன்னாரு, வீட்டுக்கு முன்ன வந்து கெட்ட வார்த்தை பேசணும், நீ வாயை திறந்து ஒன்னும் சொல்லாம இருக்கணும் சொன்னா. அது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. என் பட்சத்தில் உள்ள நியாயத்தை நான் சொல்லணும் இல்லையா, நான் குற்றம் செய்யலைன்னு சொல்லணும் இல்லையா, ஹியூமன் ரைட்ஸை நான் சொல்லணும் இல்லையா. அவர் சொன்னாரு, அதுவும் சொல்லண்டாம். அதுவும் சொல்லண்டான்னா ஆண்டவரை பார்த்தவங்க கேட்குறான், நாக்கு சும்மா இருக்காதே, அதுதானே பிரச்சனை. நீங்க லைப்ரரியில் லேபில் போய் பாருங்க. லேபில் போய் பார்த்தா பாஸ்பரஸ் எளிதில் தீபிடிக்கக்கூடியது. அதனால பாஸ்பரஸை எப்போ எங்க போட்டு வைப்பாங்க? யாராவது சொல்லுங்க, எங்க போட்டு வைப்பாங்க? பாஸ்பரஸை எப்பவும் தண்ணிக்குள்ள போட்டு வைப்பாங்க, எளிதில் தீபிடிக்கக்கூடியது. நாக்கு எங்க போட்டு வச்சிருக்குன்னு பாருங்க. பாஸ்பரஸை விட ஸ்பீடா தீபிடிக்கும். அதனால 24 hours மதில் கட்டி வெள்ளத்துல போட்டிருக்கு. சொன்னா நாக்கு சும்மா இருக்காத. உடனே கர்த்தர் சொன்னார், நாக்கு சும்மா இருக்காதுன்னா நான் ஒரு காரியம் செய்யறேன். ஒரு நாக்கை வெளியே எடுப்பேன். வெளியே எடுத்து கொஞ்சம் சூப்பர் க்ளூ தேய்ப்பேன். தேய்ச்சு மேல் வாயோட ஒட்டி வைப்பேன். எப்படி? ஆண்டவரே, தேவையானதை பேசணும்னா சூப்பர் க்ளூ லண்டி இளக்கி பேசிட்டு ஒட்டி வை. 100க்கு அக்கமாரி உண்மை, 100க்கு 100 பிரச்சனையும் தீரும். நாக்குக்கு தேவை 5 ரூபாய்க்குள்ள ஒரு கம்மு. வீட்டில் போய்க்கணும், வீட்டில் போகணும், வெளியே பிடிக்கணும், தேய்க்கணும், ஒட்டி வைக்கணும். தேவைக்கு எடுக்கணும், பேசணும், தேய்க்கணும், ஒட்டி வைக்கணும்.
அவன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உனக்கு டென்ஷன் இல்லாமல் வாழணுமா? எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் எஸ் லார்ட். அவர் சொன்னார், பிடிச்சாங்க ஒட்டி வை. உனக்கு ஒட்டி வைக்க கஷ்டமா இருக்கா? நானே உன் நாவை மேல் வாயோட ஒட்டி வைக்கிறேன். சாடி வார வார்த்தை அங்கன கிடக்கும். ஏன் அங்கன கிடக்கும்? நாக்க ஒட்டி வச்சிருக்கு. கர்த்தரு ஸ்தோத்திரம், கிருபையினால எங்க வீட்டுல இப்போ ஒரு பிரச்சனை இல்லையே, நாக்க ஒட்டி வச்சிருக்கு. எனக்கு பயங்கர போராட்டமா இருக்கு, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்காக ஊக்கமா ஒண்ணு ஜோம் பண்ணண்டா, 5 ரூபா செலவாகணும். தேச்சங்க ஒட்டி வச்ச பிறகு கர்த்தர் சொன்னாரு, நியாயமா பேச வேண்டிய இடத்துல உன்னை ஜெயத்தோட வாழ வைக்க விரும்புறேன். அந்த ஊர்ல நீ வாழணுமா? அந்த ஊர்ல வாழணும்னா உன் நாவை மேல்வாயோட ஒட்டி வைப்பேன். முதல் டெஸ்ட் பரவாயில்லை, அங்கோட்டு இங்கோட்டு கிடக்கிறது தானே. கிடந்தப்போ உருளாம கட்டி வச்சாரு. 1 கட்டு 2 ஒட்டு. அதுக்கும் கீழ்ப்படிஞ்சான். 3 சொன்னார், எசேக்கியேலே உனக்கு அளவு சாப்பாடும் அளவுக்கு தண்ணியும் தருவேன். எவ்வளவு தண்ணி? நாவை நினைக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி. எவ்வளவு சாப்பாடு? கொஞ்சோண்டு சாப்பாடு. எப்படி உண்டாக்குக்கு? அப்போ கர்த்தர் விரவ சொன்னாரு. நான் விரவ மைக்கில் சொல்ல முடியாது. அவர் சொன்னாரு, அதை வச்சு சாப்பாடு உண்டாக்கணும். அப்பா அவன் சொன்ன, ஆண்டவரே அது பற்றாது, அது நடக்காது. அவர் சொன்னார், இல்ல அதை வச்சா நீ தீ வைக்கணும். அப்பா அவன் சொன்ன, ஆண்டவரே அதுக்கு என்ன கிடைக்காது. உடனே அவர் சொன்னாரு, சரி அது முடியாதா, மாட்டு சாணகத்துல தீ வை. உங்களுக்கு புரிஞ்சு. இவ்வளவும் செஞ்சு முடிச்சான் இல்லையா? இவ்வளவும் செஞ்சு முடிச்சப்போ வரலாறுல நடக்காத ஒரு காரியம் நடந்தது. எசேக்கியேல் பார்த்துட்டு நிற்கிறான். எசேக்கியேல் பார்த்துட்டு நிற்கப்போ வானம் திறந்திருக்கு. வானத்தில் ஒரு கை தெரியுது. இப்படி ஒரு கை தெரியுது. அவன் பார்க்கிறான். அவன் பார்த்தோன்னா புரிஞ்சு போச்சு, இது அரசியல்வாதியின் கை அல்ல, இது தத்துவஞானியின் கை அல்ல, இது மருத்துவரின் கை அல்ல, இது கர்த்தரின் கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை விடுறாரு. வேலைக்காரனை விட்டுட்டு சொல்றாரு, நீ போ, நீ சமுத்திரம் மட்டும் போய் பாரு, ஏதாவது தெரியுதான்னு பாரு. அவன் சமுத்திரத்துல போனா, போயிட்டு வந்து சொன்னா ஒன்னும் தெரியல. அவர் சொன்னார், ஒரு தடவை கூட பாவம் சொன்னா ஒன்னும் தெரியல. அவர் சொன்னார், ஒரு தடவை கூட பாவம் சொன்னா ஒன்னும் தெரியல. 6 தடவை போனாய். 6வது தடவை போகும்போது சொன்னாய், உங்க மேல உள்ள அன்புனால போறேன், இன்னொரு தடவை என்ன போ சொல்லக்கூடாது என்ன. சரின்னு சொல்லி 6ஆம் தடவை போனாய். போகும்போ பயங்கர ஸ்பீடா போறான். வரும்போ அப்படி வாரான். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீதும் சொல்லி சொல்லி வாரான். சொன்னாரு, ஒரு தடவை கூட போ சொன்னாய். அன்பினால 6 தடவை போனேன், 7வது தடவை போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லை. அவர் சொன்னார், நீ போ. அவன் போறான். அவன் போயிட்டு பயங்கர ஸ்பீடில் வரான். வந்து சொல்றான், ஒரு உள்ளங்கை பார்த்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெருமழை பெய்ய போகுது. சொன்னா பெருமழை ஒன்றும் பெய்யாது, நான் ஒரு உள்ளங்கை பார்த்தேன். உள்ளங்கை பார்த்ததுனால 2 குடம் மழை பெய்யும். எலியா சொன்னாரு, நீ பார்த்தது உள்ளங்கை தான். உள்ளங்கை வச்சு 2 குடம் மழை தான் பெய்யும். ஆனா நீ பார்த்தது மனுஷனோட கை அல்ல, நீ பார்த்தது கர்த்தரின் உள்ளங்கை. பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய கை எழும்பி நிக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க முழங்கால நின்று போராடினதை கண்டு கர்த்தர் தமது கையை நீட்டி இருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் இரைச்சல் கேட்கிறது. ஒன்னு கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2021 அக்டோபர் மாசம் கடைசி நாள், இயேசு நம்மோடு சபையில ஒரு இரைச்சல் கேட்கிறது. ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகுது.
கையை கண்டான். வேலைக்காரன் கண்டது மனுஷனுடைய கை, எலியா கண்டது கர்த்தருடைய கை. இப்ப எசேக்கியேல் பார்த்துட்டே நிற்கிறாரு, ஒரு கை. அவன் பார்க்குற, ஆண்டவரே அந்த கை யாரை தொட போகுதோ என்னவோ, என்ன தொட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு முடியல. கர்த்தர் கீழ்ப்படிதல் உள்ள தமது பிள்ளைகள் மேல் தமது கையை வைக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கீழ்ப்படிதல் உள்ள தமது பிள்ளைகள் மேல் தமது கையை கர்த்தர் வைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தமது கையை நீட்டி எசேக்கியேல் என்கிற மனுஷனை தொட்டார். இந்த கூட்டம் முடிவதற்கு முன்னே கர்த்தர் உங்களை தொட விரும்புறாரு. இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் கை அல்ல, உங்களை உண்டாக்கின உள்ளங்கை இந்த கூடாரத்தில் வந்திருக்கு. கர்த்தருடைய ஆவி இறங்கினா என்ன நடக்கும்? 10-12 காரியங்கள் நடக்கும். நமக்கு முடிஞ்ச அளவு 1-2 காரியங்களை பார்க்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இங்க சொல்லி இருக்கு, ஆவியானவர் இறங்கினால் என்ன நடக்கும்? 1, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் இறங்கினால். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, மெதுவாவே பேசுங்க. ஆவியானவர் இறங்கினால். கொஞ்சம் கூட மெதுவா பேசுங்க. ஆவியானவர் இறங்கினால். கொஞ்சம் கூட மெதுவா பேசுங்க. ஆவியானவர் இறங்கினால். எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. என்னை நிற்க முடியாத இடத்தில் நிற்க பண்ணுவார். ஒரு தடவை சொல்லுங்க, ஆவியானவர் இறங்கினால் என்னை நிற்க முடியாத இடத்தில் நிற்க பண்ணுவார். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஆவியானவர் இறங்கினால் என்ன நிற்க முடியாத வீட்டுல, நிற்க முடியாத தேசத்துல, நிற்க முடியாத இடத்துல ஆவியானவர் இறங்கினா என்னை நிற்க பண்ணுவார். அந்த 6ஆம் வசனத்தை போடுங்க. பை த வே அங்க ஒரு 5 சென்ட் கிடக்கு, யாருக்கா வேணுமா? அங்க ஒரு 5 சென்ட் கிடக்கு, யாருக்காவது வேணுமான்னு விலை ஒட்டும் கொடுக்கண்டியாம். ചുറ്റും മുള്ളാം, തേവയ്ക്ക് നെരിഞ്ചിലാം, അഡ്രസ് തേടി വന്ന് കൊത്തൊക്കെ 5-6 തേളും ഉണ്ടാം. ஒராள் என்கிட்ட கேட்கிறாரு, பாஸ்டர் எங்க சபையில் உள்ள ஆட்கள் ஆராதிக்க மறுக்குன்னு ஏதாவது மருந்து இருக்கான்னு. ആരാധിക്ക മറക്കുന്ന ആൾക്കൾ ആരാധിക്ക മരുന്നുണ്ട്, മരുന്നുണ്ട്. തന്നാലും ആരാധിപ്പനും. ആരാധിക്കാതെ ആൾക്കാർക്ക് വീട് തേടി ശനിക്കിഴമ രാത്രി പോണം. ശനിക്കിഴമ രാത്രി പോയി ഫ്രണ്ട് ഡോറിൽ കൊഞ്ചം ഉപ്പ്, ഒരു നാരങ്ങ, കൊഞ്ചം ചന്ദനം, ஒரு கம்மம்பூ இவ்வளவும் போட்டு வைக்கணும். கதவு திறந்த உடனே ஹalleluya glory praise the lord போசாத்தானே போபல்லாத ஆவியே எவனோ செஞ்சுட்டா மக்களை எல்லாரும் ஆலயத்துக்கு வாருங்க. சர்ச்சில் போய் இருந்து வாலிச்சு துப்பி ஹalleluya அவனை அடியும். 24 மணிக்கூருக்குள்ள நான் ஆராதிக்கிற கர்த்தர் யாருன்னு வச்சவன். நாய்
என்ன உற்சாகம், என்ன எழுப்புதல். வீடு விட்டு ஓடின அந்நிய பாஷை 5 நிமிஷத்துல திரும்ப வந்து. ₹25 முடக்கினா எல்லாரும் கை தட்டுவனும். பின்ன அதுல இறங்காத்தது. நான் என்ன கேட்ட உங்கள்கிட்ட, ரியல் எஸ்டேட் இல்லையாம், விலை வரும் குறவாம், 5 சென்ட் கிடக்கு, யாருக்காவது வேணுமான்னு. அங்க என்ன அந்த சைடு மொத்தம் முள்ளு, அண்ணி முள்ளு, நாத்தூனு முள்ளு, மச்சான் பயங்கர முள்ளு. இந்த சைடு மாமன் தேளு, மைனி பூரா என்ன தோணுது. ஆண்டவரே, நான் தப்பி தவறி தங்க கூடாத இடத்துல வீடு வச்சேன்னு நீ சரியான இடத்துல தான் வீடு வச்சிருக்க. என்னை அங்கிருந்து மாற்றும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வீட வேற ஒரு இடத்துல தாருவாண்டவரே. கர்த்தர் சொல்ற, நான் தான் உனக்கு அஸ்திபாரம் போட்டு வச்சு தந்தது. உன்னை குத்தக்கு 5 பேர் இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. நீ விளங்காம போவேன் இல்லை, நீ நல்லா இருப்பேன்னு. குத்தக்கு 5 பேர் உண்டுன்னா அது என்ன மாதிரி தெரியுமா? குத்தக்கு 5 பேரை வைக்கிறது அந்த உப்பு நாரங்க அது மாதிரி. எப்படி 2-3 வருஷம் கழிச்சு கூட்டினோ என்னவோ, இனி எப்படி கழிச்சு கூட்ட போறனோ. கரெக்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோன்னு. நீ கண்ணை மூடி தூங்குனா போன் நம்பரு, அட்ரஸ், பின்கோடு, பெட்ஷீட், கட்டில் தேடி வந்து குத்தக்கு தேடு வச்சிருக்கு. தேவ சித்தம் இல்லாத இடத்துல இருக்கிறனோ ஒண்ணு எதுக்கும் ஜெபம் பண்ணி பாருங்க. நான் தேவ சித்தம் இல்லாத இடத்துல இருக்கணும்னு தோணுது. ரைட் பிளேஸ், சரியான இடம். தேவைக்கு மேல குத்து வாங்குறவங்களே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, உங்களை சரியான இடத்துல வச்சிருக்கு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆண்டவரே, சரி நாங்க எப்படி நிப்பேன்? ஏன்னா காலுக்கு அடியில முள்ளு, பாக்கத்துல முள்ளு, திரும்பினா முள்ளு, தேளு, நெரிஞ்சிலு வந்து குத்துது. நானே ஒரு பிரச்சனைக்கும் போண்டான், நான் உண்டு கர்த்தர் உண்டுன்னு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா வந்து குத்திட்டு துப்பிட்டு போகுது. தேவைக்கு 4 குத்தும் குத்தி ஒரு மாதிரி ஒரு கோண சிரியும் சிரிச்சுட்டு போகுது. நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் சொன்னாரு, நீ அங்க இருக்கணும். கர்த்தருடைய ஆவியை உன் மேல அனுப்புவேன். யாரும் நிற்க முடியாத இடத்துல உன்னை நிற்க பண்ணுவேன். எதுக்கும் ஆவி எனக்கு தந்தீரோன்னு நினைச்சு பார்த்த இப்பதான் புரியுது. நான் நிற்க முடியாத இடத்துல நிற்கிறேன். நான் வீடு வச்சிருக்கிற இடத்துல முள் உண்டு, அங்க நெரிஞ்சல் உண்டு, அங்க தேள்கள் உண்டு. அங்க தங்கி இருக்கும்படி ஆவியானவர் தேவை. எதுக்கு ஆவியானவர் சொல்லுங்க? எதுக்கு ஆவியானவர்? நிற்க முடியாத இடத்துல நிற்க பண்ணும்படி. கொஞ்சம் ஒண்ணு திரும்பி பாருங்க, கொஞ்சம் ஒண்ணு திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்தா நீங்க நின்னது ஆச்சரியமா தானே இருக்கு, ஆச்சரியமான தானே இருக்கு. நீங்க நின்னதல்ல, உங்களுக்குள்ள இறங்கி வந்த ஆவியானவர் உங்களை காலூன்றி நிற்க பண்ணினார், காலூன்றி நிற்க பண்ணினார், காலூன்றி நிற்க பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தா, he will make you stand where you cannot stand. நிற்க முடியாத இடத்துல நிற்க பண்ணுவார். இரண்டாவது, ஆவியானவர் வந்தா என்ன பண்ணுவார்? எசேக்கியேல் 37:3. இரண்டாவது வசனம். 1வது வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவி வந்தது. 2வது வசனத்தை பார்த்தா தெரியும் அந்த ஆவி என்ன பண்ணினது.
நடக்க பண்ணது. கர்த்தரு ஸ்தோத்திரம். கிருபையினால 2000 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டது முதல் ஒற்றை இருப்பு. ரட்சிக்கப்பட்டது முதல் ஒற்றை இருப்பு. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வச்சு ரிவர்ஸ் போட்டு பார்த்தா 22 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. ஒரு பாட்டு தெரியுமா? கர்த்தரு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டும் தெரியாது. 2 வசனம் தெரியுமா? கர்த்தரு ஸ்தோத்திரம். வசனமும் தெரியாது. ஒற்றை இருப்பு. ஆவியானவர் எனக்குள்ள வந்தார். என்ன நிற்க பண்ணது மட்டும் இல்லை, என்னை முன்னோக்கி நடக்க பண்ணினார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் நடக்க முடியாத வழிகளில் உங்களை நடத்தினார். எப்படிப்பட்ட வழிகளில் நம்மை நடத்தினார் தெரியுமா? பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எப்படிப்பட்ட பாதையில் நம்மை நடத்தினார் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை பாருங்க. எவ்வளவு கடினமான பாதையில், உலக வரலாற்றில் யாரும் நடந்திராத பாதையில் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாருங்க. எகிப்து தேசம், அவாந்தர வெளி, பள்ளங்கள், வறட்சி, மரண இருள், ஒருவனும் கடவாதது, மனுஷர் குடியிராத பாதையிலே எங்களை நடத்தி வந்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி நீங்க நடந்து வந்த வழியை பார்த்தா உங்களுக்கு வழியில வச்சு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். பார்த்தீங்களா? ஒரு வீடு இல்லையா? நான் சொல்லிடு. பார்த்தீங்களா? டார்க்னஸ், மரண இருள், ஒருவனும் இல்லை. ஒற்ற ஆளும் வழியில் ஒரு தண்ணி திறக்கில்லை, ரூட்டி சொல்லி திறக்கில்ல. இனி ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வீடு இருக்குமேன்னு பார்த்தா ஒரு ஓலக்குடிசை போல வழியில் இல்லை. பள்ளங்கள், அவாந்தர வழி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு துளி தண்ணி இல்லை, வறட்சி. அப்படிப்பட்ட தேசத்தில் நீ எப்படி நடந்து வந்த? நான் நடந்து வரல பிரதர். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுவீங்களா? கண்ணை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. என்னை நிற்க பண்ணினார், என்னை நடக்க பண்ணினார். இது போதாது, இது போதாது. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. என்னை நிறுத்தின ஆவியானவர், என்னை நடத்தின ஆவியானவர். என் வாழ்க்கையை பொறுத்தவரை இது உண்மை சொல்றவங்க மட்டும், என் குடும்பத்தை பொறுத்தவரை இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும், என் பிள்ளைகளை பொறுத்தவரை இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் நன்றி சொல்லுங்க. அவங்க மட்டும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நின்றதல்ல, என்னை நிறுத்தின கர்த்தர். நான் நடந்ததல்ல, என்னை நடத்தின கர்த்தர். எங்க நின்னம் தெரியுமா? தேளுகள் உள்ள தேசத்துல, முள்ளுள்ள தேசத்துல, நெரிஞ்சில் உள்ள தேசத்துல நின்று எங்க நடந்தம் தெரியுமா? பால் தேசத்துல, அவாந்தர வெளியில, மனுஷ குடியிருப்பு இல்லாத, மனுஷர் ஒருவர் சஞ்சரிக்காத, வறட்சியும் மரண திகிலும் உள்ள தேசத்துல ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஒன்னு நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆவியானவர் இறங்கினால் என்னை நிறுத்துகிறார். ஆவியானவர் இறங்கினார் நான் ஒற்றை இருப்பா இருப்பதில்லை, என்னை முன்னோக்கி நடத்துகிறார். 3 எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆவியானவர் இறங்கினார், என்னை கடக்க பண்ணினார். பார்த்தீங்களா? என்ன நடத்துறதற்கும் கடத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க 2 ஆங்கில வார்த்தை சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. கோ த்ரூ சொல்லுங்க, பேசுங்க. கோ த்ரூ சொல்லுங்க. கோ த்ரூ. எதாக்கும் கோ த்ரூ? நாங்க இப்போ கார்ல வந்தோம் இல்லையா, வார வழி மொத்தம் நல்ல ரோடாகும். அதனால நாங்க என்ன பண்ணோம்? கோ த்ரூ அப்படி வந்தோம். லெஃப்ட் அடித்தோம், ரைட் அடித்தோம், அபவுட் டர்ன் அடித்தோம், வந்தோம். கோ த்ரூ. 2வது ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுங்க, பிரேக் த்ரூ.
சொல்லுங்க, பிரேக்கு த்ரூ. ஒரு தடவை சொல்லுங்க, பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூன்னா, பிரேக் த்ரூன்னா செங்கடலுக்கு முன்ன வந்து நின்னோம். அங்க ஹைவேயும் இல்லை, ரோடும் இல்லை. காலு வச்சா காலு வச்சவன் காலி. அங்க கோத்ரூல போக முடியாது. அங்க வழி இல்லாத இடத்துல வழியை திறந்து எங்களை கடக்க பண்ணினார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யோர்தான்ல வழி இல்ல, செங்கடல்ல வழி இல்ல, எரிகோயில வழி இல்ல. அங்க நடந்தது கோத்ரு இல்ல. வழி இல்லாத இடத்துல உடைச்சு வழி திறந்து பிரேக் த்ரூ. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள உங்க குடும்பம் பெரிய பிரேக் த்ரூவை பார்க்கும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Your family will see great breakthrough. நான் நடந்தது மொத்தம் தண்ணியில. எவ்வளவு தண்ணியில? கணுக்கால் அளவு தண்ணி, அது தூக்கிட்டு போகல. முழங்கால் அளவு தண்ணி, அது தூக்கிட்டு போகல. இடுப்பளவு தண்ணி, அது தூக்கிட்டு போகல. கொஞ்ச நேரம் தாண்டல்ல, தூக்கிட்டே போச்சு. என்னை கடக்க பண்ணினா. இதுவரை கடந்து வந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு முன்னேறும்படி உங்களை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் இப்ப வந்திருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு முன்னேறும்படி உங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் இனி வருகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு முன்னேறும் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுங்க, நிற்க பண்ணினார். பேசுங்க. நடக்க பண்ணினார். அடுத்து என்ன பண்ணினார்? சொல்லுங்க. ஆவியானவர். யாரும் நிற்க முடியாத இடத்துல உங்களை நிறுத்தி இருக்கு இல்லையா? உண்மைதானே? அது ஏன் அப்படி கடந்த கொட்டின மாதிரி பார்க்குறீங்க? உண்மைதானே? யாரும் நடந்து வராத பாதையில என்னை நடத்தி இருக்கிறார். அநேகர பிரச்சனையின் வெள்ளங்கள் அடித்து கொண்டு போன பெருவெள்ளங்களில என்னை கடக்க பண்ணி இருக்கிறார். என்னை பொறுத்தவரை இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. நன்றியோட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியேல் 3:14. ஆ 14 தான் கரெக்ட் தான். ஆவி என்னை என்ன பயங்கரமா இருக்கு ஆவியானவரோட சேர்ந்து போறது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து கைதட்டி ஆராய்ச்சிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னு ஆவியானவர்கிட்ட சொல்லுவோம், ஆவியானவரே பாதுகாப்பா சபைக்குள்ள இருக்கணும், நான் அடுத்த வாரம் வாரேன்னு. இல்ல, குப்பை தொட்டியில கிடந்தேன். 25 பைசைக்கு விலை இல்லை. ஒன்னும் சுத்தமா தெரியாது. சில்லற பைசை கூட மதிப்பில்லை. ஆவி எனக்குள்ள வந்தது. என்ன உயர 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 எடுத்துக்கொண்டது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? சொல்லுங்க.
ஆவியானவர் வந்தால், ஆவியானவர் வந்தால், அல்லேலூயா, praise the Lord, oh glory. என்ன நடக்கும்? ஆவியானவர் வந்தால் என்ன நிறுத்துவார்? என்ன நிறுத்துவார்? ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? என்னை நடத்துவார். ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? என்ன கடக்க பண்ணுவார். ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? குப்பை குண்டுக்குள்ள இருக்கிற எண்ணெய் எடுத்து பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற அளவில் என்னை உயர்த்தி ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆவியின் உக்கிரத்தினால் மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கை என் மேல் பலமாயிருந்தது. கர்த்தருக்கு தேவை கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு தேவை பரிபூர்ண கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. என் வீட்டை பார்த்து ஒரு செகண்ட் கவனிச்சுட்டு கை தூக்கணும். என் வீட்டை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாலும், என் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாலும், என் பிள்ளையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி ஆயத்தோன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, அவங்க மட்டும் கையை உயர்த்தி தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பே. கரங்களை தட்டி நல்ல கடந்த நல்ல வார்த்தைகளுக்கா தகப்பனே நாங்கள் துதிங்களை கிண்ணறீங்க அலட்சியமை தூக்கி போட்டவர்கள் எங்கள் ஆராதனையை துதியை ஸ்தோத்திரத்தை அலட்சியமை தூக்கி போட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தால் எத்தனை வைரஸ் மேலும் வந்தாலும் உண்மையே ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக.